ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மினி வீடியோட வந்திருக்கேன். நானும் அம்மாவும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு லீவ் நாளில் எடுத்துகிட்ருக்கிறது. அப்புறம் குட்டி அவனுக்கு இருக்கிற டைமில் ஸோ இந்த மாதிரி அந்த க்ளே ஆர்ட்லாம் ரெடி பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தான். ஸோ முடிச்சுட்டு அவன் கிளாஸுக்கு போகணும். ஸோ அவனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். செம்ம ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான். கிட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஸ்கூலுக்கு என்ன வச்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இது பச்சை நிலக்கடலை அப்படின்றதுனால நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வந்து சின்ன சின்னதாக துருவி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஆட் பண்ண போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்க்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து வெடித்து வாசனை வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தேங்காவை நெய்யில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வந்து பரட்டி ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த சக்கரை போட்டது மேம் இந்த வெல்லம் போட்டது பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு வந்து அந்த ஒரு பிசுப்பான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து குழக்கட்டை மாவு இருக்கும் இல்லையா, ஸோ அரிசி மாவு அதில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக கலந்துட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி பால் ஷேப்பில் நம்ம குழக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, உள்ள பூரணம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. பட் வந்து அந்த குழக்கட்டை ஷேப் இருந்தால் சார் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு பால் ஷேப்பில் சில குட்டீஸ்க்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ உள்ளே எவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ அதிகமாக பூரணம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு, ஏன்னா அவங்க ஒரு 2-3 சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து செட் பண்ணி மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவும் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு தான் பிசைஞ்சோம். இதுவும் வதக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது நல்லா வந்து குக் ஆகிடும். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் அண்ட் வந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.